بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமது வாழ்க்கையில நல்ல பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே யாரெல்லாம் இந்த சந்தர்ப்பங்களை நல்ல முறையில பயன்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை பொருத்தத்தை அடைந்து கொள்றதுக்காக இந்த சொற்ப காலத்துல முயற்சி எடுக்கிறார்களோ நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் தான் பாக்கியசாலி. அல்லாஹ்வுடைய மேலான மார்க்கத்தை தீன புறக்கணிச்சு மனம் போன போல வாழ்க்கையில வாழ்கிற ஒருவர் எவ்வளவுதான் துனியாவுடைய சொத்துக்கள் செல்வங்கள் உலகத்தினுடைய செல்வாக்க அடைந்தாலும் சகோதரர்களே, அவர் அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அவர் போய் சேரல என்று சொன்னா அது மிகப்பெரிய நஷ்டம். வெற்றி என்கிறது உலகத்தினுடைய பொருள்கள் அடைஞ்சி இந்த உலகத்துல நாங்க அந்தஸ்தோட உயர்வோட வாழ்றது மட்டுமல்ல, உண்மையான வெற்றி குர்ஆன் சொல்லுது, قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. சகோதரர்களே, இந்த பஞ்சகால வாழ்க்கையில யாரெல்லாம் அல்லாஹுடைய நினைவோட சிந்தனையோட தீனுடைய வட்டத்துக்குள்ள வாழ்வார்களோ அந்த வாழ்க்கை தான் வெற்றியினுடைய வாழ்க்கை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணும்ன்றதுக்காக, அல்லாஹுடைய நெருக்கத்தை நாங்க அடைஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்ப யாரெல்லாம் இந்த சந்தர்ப்பங்களை வீணாக்கி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலிருந்து தூரமாகி வாழ்றாங்களோ சகோதரர்களே, அவங்கதான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை கொண்டு வர்ணிச்சார். சொன்னாங்க, ஒரு ஹதீஸ்ல வருகிறது, லா யதுகுலு தார இல்லா ஷகியுன். அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்க அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகிறதுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்றதுக்கு இவ்வளவு வழிகள் அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ்னு சொல்வது கூட சதகா. ரோட்ல இருக்கிற கல்ல முள்ள தூக்கி போட்டு ரோட்டை சுத்தப்படுத்துறது சதகா. ஒரு முஸ்லிமை பார்த்து சிரிக்கிறது, புன்சிரிப்பு சிரிக்கிறது சதகா. அல் கலிமத்து தய்யிபா சதகா. ஒரு முஸ்லிமுடைய மனம் நோகாம பேசுறது, நல்ல வார்த்தை இதமாக பேசுறது சதகா. இப்படி சதகாவுடைய வகைகள், நன்மையினுடைய வகைகள் நிறைய இருக்கும் பொழுது இதோட பாவங்கள் மன்னிக்கப்படணும். இடத்துக்கு குற்ற பரிகாரங்கள் எவ்வளவு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, வபிகுல்லி ஹத்வத்தின் தம்ஷீஹா இலா ஸலாத் சதகா. ஒரு அடியான் கொள்கை நேரமாகி விட்டால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதின் பக்கம் நடந்து செல்லுகிறாரே, அவருடைய ஒவ்வொரு காலத்துக்கும் நன்மைகள் பதியப்படுகிறது, ஒவ்வொரு காலத்தும் சதகாவாக இருக்கிறது என்று சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமான சகோதரர்களே, இப்படி நிறைய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கொடுத்தும் கூட இதெல்லாம் மீறி ஒரு மனிதன் நரகம் நுழைவதாக இருந்தால் அது யாராக இருக்கு? அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எந்த ஒரு நபரும் நரகத்துக்கு போகக்கூடாது. சகோதரர்களே, அதற்காகத்தான் இவ்வளவு சலுகைகள், இவ்வளவு சான்ஸ், இவ்வளவு அல்லாஹ் சந்தர்ப்பங்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு 5 நேரம் தொழுகையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நபர் 5 நேரம் முறையாக தொழுது வந்தா அவருடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது எப்படி? ஒரு வீட்டுக்கு முன்னால ஒரு சுத்தமான அழகான தெளிவான ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுல ஒரு நாளைக்கு அவர் 5 விடுத்தம் குளிச்சா அவரோட மேனையில ஊத்த இருக்குமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் 5 முறை ஒரு முறை அந்த அழகான ஆற்றுல ஓடுற தண்ணீர்ல குளிச்சா ஒரு நாளும் அவருடைய உடம்புல ஊத்தைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அதே போலதான் 5 நேரம் தொழுக. அப்ப தொழுக மட்டுமல்ல, தொழுகைகள், திக்ர்கள், குர்ஆன் திலாவத், சுப்ஹானல்லாஹ், இப்படி எல்லாம் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை காட்டி தந்தும் கூட, கனியமான சகோதரர்களே, அதையும் மீறி ஒரு மனிதன் அந்த பயங்கரமான நரகத்துக்கு நுழைவராக இருந்தால் அது யாரு? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் ஒரு மூதேவியாகத்தான் இருந்தான். லா யதுகுலுன் நார இல்லா ஷகிய்யுன், ஒரு துப்பாக்கியவான். நம்முடைய நாட்டு பாசையில சொல்றதாக இருந்தால் மூதேவிதான் நரகம் நுழைவார்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அல்லாஹ் தஆலா பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு, கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு கண்ணியமான நாட்கள், எவ்வளவு சிறப்பான நாட்கள். நாம் எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் இருந்து அந்த மகத்தான இரவை தேடுவதற்காக முயற்சி எடுக்கிறோம். சகோதரர்களே, எங்க கையில இருந்து பெருமதியான ஒரு பொருள், ஒரு தங்கம், ஒரு ஜெம், ஒரு மாணிக்கம், பெருமதியான ஒரு பொருள் காணாமல் போனா நாங்க சும்மா விட மாட்டோம். அதை தேடுவோம். அதற்காக எவ்வளவு, அதை அடைந்து கொள்வதற்காக எவ்வளவு முயற்சி எடுப்போம். ஹதீஸ்ல வருகிறது, தஹர்ரவு லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ர் என்றது சாதாரணமான ஒரு இரவு அல்ல. அதை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் வஜதஹா ஃபகத் வஜதல் கைர குல்லஹ். யாருக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்கும், அல்லாஹ் இந்த கடைசி 10 ஒற்றையான இரவுகளில் அதை மறைத்து வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதை தேடுங்க. அது அதற்காக விழிக்கிறீங்க, அதற்காக எட்டிக்காக்கிறீங்க, அதற்காக கஷ்டப்படுங்க, அதற்காக சிரமப்படுங்க. எத்தனை ஹதீஸ்கள்ல நாங்க பார்க்கிறோம். அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் வஜதஹா, யாருக்கு அந்த லைலத்துல் கத்ர் கிடைக்கிறோ, அந்த மகத்தான இரவனுடைய பாக்கியம் கிடைக்கிறோ, ஃபகத் வஜதல் கைர குல்லஹ், அவர் எல்லா நலவுகளை, இந்த நபி அவர்களுடைய வார்த்தை, கைர் என்று சொல்லும் பொழுது காசு பணம் மட்டுமல்ல, ஆரோக்கியம் மட்டுமல்ல, என்னென்ன நலவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அத்தனை நலவுகளையும் அவர் சுவீகரித்துக் கொண்டார் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 83 வருஷம் சகோதரர்களை யாருக்கு அமல் செய்யல? 83 வருடம் அமல் செய்யறதை விட ஒரு மகத்தான ஒரு இரவை தான் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த ஒரு கால பிரிவில் நாங்க இருக்கிறோம். அதோட இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலையினுடைய இந்த பகுதி. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அல்லாஹ் தஆலா இந்த பயங்கரமான அந்த நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கணும். அதனாலதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகம் நுழைவர் ஒரு மூதேவியாகத்தான் இருப்பார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மனிஷத்தி, அல்லாஹ்வுடைய நபியே, யார் அந்த துர்பாக்கியவான், யார் அந்த மூதேவி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யஅமல் லில்லாஹி பிதாஅத்தின் வலம் யத்ருக் லஹு மஅசியத்தன். உலகத்துல வாழ்ற நேரத்துல ஏதோ தானோண்டு வாழ்ந்தார், தொழுகை இல்ல, அமல் இல்ல, அல்லாஹ்வுக்கு வழிபாடு இல்ல, ஹராத்த பயப்படல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர் ஃபாலோ பண்ணவே இல்லை, மனம் போன போல வாழ்ந்துட்டார். ஏன்? மல்லம் யஅமல் லில்லாஹி பிதாஅத். உலகத்துல வாழ்ற நேரத்துல அல்லாஹ்வுக்கு என்று எந்த ஒரு அமலும் அவர் செய்யல. அதே நேரத்துல வலம் யத்ருக் லஹு மஅசியத்தன், மாறு செய்யறதில்ல, பாவம் செய்யறதில்ல, மிகப்பெரிய கெட்டிக்காரனாக இருந்திருக்கிறார். எந்த ஒரு பாவத்தையும் விடல. இப்படியான ஒரு நபர் தான் நரகம் நுழைவார்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்கணும். அதனாலதான் அடிக்கடி நாங்க ஓதுகிற அந்த துஆ, அல்லாஹும்ம அஸித்னா மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான சகோதரர்களே, அதிகமான நபர்களுக்கு இந்த துஆவுடைய கருத்தே தெரியாது. ஏன் இதை நாங்க ஓதுகிறோம்? நரக விடுதலை என்கிறது இந்த கடைசி 10 அல்லாஹ் தஆலா விசேஷமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் நபி அவர்கள் இந்த துஆவை கற்று தந்தாங்க. அல்லாஹும்ம அஸித்னா மினன்னார், யா அல்லாஹ் இந்த கொடிய நரகத்திலிருந்து எங்களை விடுவித்து வஅத்கில்னல் ஜன்னah, யா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் எங்களை நுழைய வைக்கும்.
கண்ணியமான சகோதரர்களே, அதனால அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய விசேஷமான நேரங்கள், இரவு நேரங்கள், பரலான தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரங்கள், எந்த அளவுக்கு எங்களால அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுமோ, அதே போல எங்களோட பாவங்களை நினைச்சு அழலுமோ. நாங்க எத்தனை பேர் எங்களோட பாவங்களை நினைச்சு அழுகிறோம்? எத்தனை பேர் அல்லாஹுக்கு முன்னால பயந்து கண்ணீர் வடிக்கிறோம்? அல்லாஹுக்கு முன்னால அழுங்க, கண்ணீர் வடிங்க, பயந்து பயந்து கேளுங்க. அந்த ரப்பு உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளுவான். அதனால அப்படியே ஒரு கால பிரிவுல தான் நாங்க இருக்கிறோம். 23 நாட்களை கழிச்சு சகோதரர்கள், இன்றைக்கு 24வது இரவையில நாங்க இருக்கிறோம். இன்றைக்கு சில வேளை அந்த மகத்தான இரவு இருக்கலாம். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. மூமின்களே, விசுவாசிகளே, அந்த ரப்பின் பக்கம் திரும்புங்க. உங்களோட பாவங்களை நினைச்சு மன்னிப்பு கேளுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு பாவி அடியார் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்ற பொழுது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான். யாருக்கும் சொல்ல இயலாது, இவர் இவ்வளவு பெரிய மோசமானால், இவர் இவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சிருக்கிறார், இவர் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று யாருக்கும் சொல்ல இயலாது. அல்லாஹ் அவ்வளவு கருணையாளனாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னொரு காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார். ஒரு மனிதர் ஒரு பாவியை பார்த்து சொன்னாரு, அவருக்கு தாங்க இல்லாம. அதுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர், சாலிகான மனிதர், அவர் ஒரு பாவியை பார்த்து சொல்றாரு, நீ இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறாய், இவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கிறாய், அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொன்ன நேரத்துல இவர் சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறே, இது ரப்புக்கு பிடிக்கல, அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வார்த்தை. அந்த காலத்தில் இருந்த நபிக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், அந்த அடியானுக்கு சொல்லுங்க, அந்த அடியானிடத்துல கேளுங்க, இன்னாரை மன்னிக்க மாட்டேன், இன்னாரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று உனக்கு உத்தரவாதம் அளித்தது யார், உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார் என்று அவருக்கு கேட்க சொல்லிட்டு அல்லாஹ் அந்த நபிக்கு சொல்றார், இந்த வார்த்தையை சொன்னதற்காக. ஒரு பட்டு பாவியை பார்த்து அல்லாஹ் உன்னவே மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னதனால அல்லாஹ் அறிவிக்கிறான் அவருக்கு சொல்ல சொல்லி. கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய பாவங்களை யாரை இவர் மன்னிக்க மாட்டார் என்று சொன்னாரோ அவருடைய பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் இவருடைய அமல்களை அவருக்கு கொடுத்துட்டான். இவருடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்கிட்டான் என்று சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறானே. ரப்பின் பேர்ல, அல்லாஹ்வின் பேர்ல நாங்க குறுகிய நோக்கம் எங்களுக்கு வந்துடக்கூடாது. அந்த அல்லாஹ் எங்களை மன்னிக்கிறான் சகோதரர்களே. அதனாலதான் இப்படியான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த சிறப்பான ரமலான்ல அதிகமான எங்களோட நபர்களை பார்க்கிறோம். அதாவது அதிகமானவங்க நோம்பில்லை. என்ன சொல்றாங்க? சூடு எங்களால தாங்க இயலாது, கடும் வெயிலாக இருக்குது, அதுவும் சீசன் வந்திருக்குது. இந்த சீசன்ல நாங்க கொஞ்சம் பஜார்ல ஓடணும், ஆடணும், உழைக்கணும், அதனால எங்களுக்கு நோன்பு பிடிக்க இல்லாண்டு நோன்ப விடுறது எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கு சகோதரர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தரக ஸௌமம் மின் ரமலான் மின் கைரி ருக்ஸத்தின் ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த சலுகை இல்லாம அல்லாஹ் தஆலா சில சலுகைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு பிரயாணம், நீங்க பிரயாணம் போறீங்க, உங்களால நோன்பு பிடிக்க இயலாது, பிரயாணத்தை அந்த நேரத்தில் உங்களுக்கு நோன்பு விடலாம். அதே போல நீங்க நோயாளியாக இருக்கிறீங்க, நோன்பு பிடிக்கிறதுனால உங்களோட நோய் கூடுதுண்டா உங்களுக்கு நோன்பை விடலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? நோய்க்காக விட்ட அந்த நோன்பை, பிரயாணத்துக்காக விட்ட அந்த நோன்பை வேறொரு நாள்ல நீங்க நிறைவேற்றி ஆகணும், கதா செய்யணும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சிறப்பான மாதத்துல, சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்ட மாதத்துல, லட்சோபலட்ச பாவிகள் எல்லாம் மன்னிக்கிற இந்த மாதத்துல, 83 வருடங்களை விட சிறப்பான ஒரு இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற இந்த மாதத்துல, குர்ஆன ஏனைய வேதங்களை இறக்கி வச்ச இந்த மாதத்துல அல்லாஹ் கொடுத்த அனுமதி இல்லாமல் யார் ஒரு நோன்பை விடுவார்? சகோதரர்களே, இது விளையாட்டல்ல. ஒரு நோன்பை யார் காரணம் இல்லாமல் விட்டு விடுகிறாரோ அந்த நோன்பை ஈடு செய்வதற்காக ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் விட்ட இந்த நோன்புக்காக காலம் முழுக்க, அவருடைய வாழ்நாள் முழுக்க நோன்பு பிடிச்சாலும் அவரால இந்த ரமலான்ல காரணம் இல்லாம விட்டாரே ஒரு நோன்பு, அந்த நோன்புடைய நன்மையை ஈடு செய்ய இயலாது.
கனியமான சகோதரர்களே, ரமலான போல ஒரு நாள் ஏனைய மாதத்துல இல்ல. ரமலானுடைய இரவுகளை போல பரக்கத்தான இரவு ஏனைய காலங்கள்ல இல்ல. அவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் இந்த இரவுகள்ல, இந்த பகல் காலங்கள்ல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வச்சிருக்கிறார். அதனாலதான் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஹதீஸுடைய ஒரு முஹத்திஸ், மிகப்பெரிய ஹதீஸுடைய ஆய்வாளர், அவர் சொல்றாரு, இந்த ரமலான்ல யார் பொடுபோக்கு செய்யறாங்க, யார் நோம்பு பிடிக்காம அலட்சியமாக பகல் காலங்கள்ல சாப்பிட்டு கொண்டு திரியிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம இந்த நோம்பை விட்டுட்டு இருக்கிறாங்களோ, அன்னஹு ஷர்ரும் மினல் ஜானி, அன்னஹு ஷர்ரும் மின் முத்மினில் கம்ர், அன்னஹு மினல் ஜன்ஹா. அவர் சொல்றாரு, அவர் இந்த விபச்சாரம் செய்றவங்களை விட கெட்டவர், தினால ஈடுபட்டவரை விட காரணம் இல்லாம நோம்ப விட்டுட்டு இருக்கிறாரே, அவர் கெட்டவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, முதுமினுல் கம்ர், தொடர்ந்து போதை வஸ்துக்களை பாவிக்கிறது, அபின், கஞ்சா, கசிப்பு போன்ற போதை வஸ்துக்களை உட்கொள்றாரே, இவரை விட மோசமானவராக. இந்த ரெண்டு பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு தண்டனை இருக்குது, இது எவ்வளவு விடுமையா சரித்திரியத்தை எங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் எல்லாருக்கும். அப்ப சொல்றாரு, இவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியாக அவர் ஆக்கப்படுறது மட்டுமல்ல, அன்னஹு மினல் ஜன்ஹா, அவர் ஒரு துரோகி, அவர் ஒரு நயவஞ்சகக்காரர், அவர் உண்மையான ஒரு முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. ஏன்? நோன்பு அவ்வளவு பரிசுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, முர்னி பிஅமலின் யுத்கில்னி அல் ஜன்னah, அல்லாஹ்வுடைய நபியே, என்ன சொர்க்கத்துல கொண்டு போய் நுழைய வைக்கிற ஒரு அமலை எனக்கு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா இத்ல லஹு. தோழரே, நோம்பு பிடிச்சுக்கோ, அதிகமாக நோம்பு பிடிச்சுவா, அதுக்கு சமமா எந்த அமலும் இல்லைன்னா. அப்ப நாங்க ரமலான்ல இது கடமையான நோன்பு, சுன்னத்தான நோன்பு அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, எங்களை கொண்டு போய் மண்ணறையில கபர்ல வைக்கும் வரைக்கும் ஈமான் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களாக, பக்குவம் உள்ளவர்களாக நாங்க வாழ வேண்டிய ஒரு பயிற்சியை உருவாக்குற ஒரு பயிற்சி பாசனை தான் இந்த ரமலானுடைய ஒரு மாதம். இப்ப நாம எல்லாம் சிந்திக்கணும், 20 நோம்பு கழிஞ்சு 23 நாட்கள் எங்களை விட்டு போயிட்டு எவ்வளவு தூரம் ஈமான்ல உயர்வு அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளவு தூரம் பக்குவத்தை அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சிருக்கிறோம். சகோதரர்களே, இதை நாங்க எண்ணி எண்ணி யோசிச்சு கவலைப்பட வேண்டிய ஒரு கட்டத்துல தான் இருக்கு. ரமலான வழி அனுப்புற நேரம் இது சும்மா விளையாடி கொண்டு சும்மா பொடுபோக்காக இருந்துட்டு ஏதோ நோம்பு முடிஞ்சு என்று பெருநாள் கொண்டாடுறது அல்ல. பெருநாள் என்கிறது என்ன சகோதரர்களே? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வலிதுக்மிலுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன். ரமலான் இந்த பெருநாள் என்கிறது அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு கைட்லைன், நல்ல ஒரு வழிகாட்டல் அல்லாஹ் தந்தார். இந்த மார்க்கம் என்கிறது சகோதரர்களே அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், உலகத்தில் எப்படி வாழணும். அதனாலதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றார், உதுகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, உங்களுக்கு தந்திருக்கிற அழகான ஒரு கைட்லைன், அழகான ஒரு வழிகாட்டல், இதுக்குள்ள முழுமையாக நுழைங்க. கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், சீசன் வந்திருக்கு. எத்தனை பேர் நோன்பு இல்லாமல் இருக்கிறார்? அதே நேரத்துல இந்த ரமலானையும் சீசன் தான் எங்களோட உலமாக்கள் சொல்றாங்க. அது துன்யாவுடைய சீசன், இது ஆஹிராவுடைய சீசன். அது வியாபாரத்துடைய சீசன், இது அமாலுடைய சீசன். அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். இந்த ரெண்டையும் கொடுத்து யார் ஆஹிராவுடைய சீசனுக்கு, அமலுடைய சீசனுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க, யார் தன்னை நல்லமல்கள்ல ஈடுபடுத்துறாங்க, வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக, பஜார்ல அலைறதுக்காக இவர் தொழுகையை விடுறாரா, நோம்ப விடுறாரா? அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். கண்ணியமான சோதனை. உண்மையிலே இந்த ரமலான்ல எங்களோட நாட்டுல 2 வகையான சோதனை. ஒன்று வியாபார சீசன், இந்த ஆஹிராவுடைய சீசனோடு சேர்ந்து வந்தது. அல்லாஹ் சோதிக்கிறான் யார் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, சாரிஊ சாபிகூ ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனங்களுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? சாரிஊ, அவசரப்படுங்க, போட்டி போடுங்க, ஒருத்தர் முந்துங்க. எந்த விஷயத்துல? பஜாருக்கு போற விஷயத்துல, கடை திறக்கிற விஷயத்துல, வியாபாரம் செய்யற விஷயத்துல, ஸ்கூலுக்கு போற விஷயத்துல, ஆபீஸுக்கு போற விஷயத்துல அல்ல. இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்.
அடியான் எவ்வளவு தப்பு செய்தாலும் பாவம் செய்தாலும் ஒரு பாவி அடியான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்ற பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். என்ன மறந்து வாழ்ந்த அடியானின் பக்கம் திரும்பி இருக்கிறானே, அடிக்கடி நாங்க பயான்கள்ல கேட்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவி அடியான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு முன்னால தன்னுடைய பாவங்களை நினைத்து அழுகிற பொழுது, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்கின்ற பொழுது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள ஒருவர் பாலைவனத்துல பிரயாணம் செய்யணும். நம்ம நாட்டுல பாலைவனமே இல்ல. பாலைவனத்துல போறவருக்கு தான் அதனுடைய ஆபத்து தெரியும், அதனுடைய கஷ்டம் தெரியும், அதனுடைய நெருக்கடி தெரியும். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா கூப்பிடுறதுக்கு யாரும் இல்ல. கண்ணுக்கு எற்ற தூரம் அது வெறும் கடலோரத்துல நிக்கிற மாதிரி வெறும் தர. இப்படியான ஒரு பாலைவனத்துல ஒருவர் தன்னுடைய சாமான எடுத்துக்கொண்டு தன்னுடைய பொருள்கள் எடுத்துக்கொண்டு அவர் சகோதரர்களே தந்த வாகனத்துல போறாரு. திடீரென அவரோட வாகனம் காணாமல். சிந்திச்சு பாருங்க, இது எங்களுக்கும் சில கட்டங்கள்ல இப்படியான சில நெருக்கடிகள் நடக்கலாம். சகோதரர்களே, பாலைவனத்துல பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாரே, இந்த நேரத்துல அவருடைய வாகனம் காணாமல் போனால் அந்த வாகனத்துலதான் அவருடைய பொருள், பணம், உணவு, தண்ணி எல்லாமே இருக்குது. அவருக்கு எவ்வளவு பெரிய சங்கடம் உண்டாகும். இப்ப அந்த மனிதர் விடல்ல, அந்த பாலைவனத்துல கடுமையான வெயிலா இருக்கலாம், உஷ்ணமாக இருக்கலாம். ஆனாலும் கூட என்னுடைய வாகனம் இது எனக்கு பெருமதியானது, என்னுடைய காசு, பணம், உணவு, உடை எல்லாம் அதுலதான் இருக்குது. இப்ப நான் எங்க போறது என்று சொல்லிக்கொண்டு அந்த பாலைவனத்துல சுடுமணல்ல, கடும் சூட்டுல அதையும் தாங்கிக் கொண்டு அலைஞ்சி அலைஞ்சி வாகனத்தை தேடுற சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹ் சொல்லுகிற ஒரு உதாரணம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி இவரு அவருக்கு வாகனம் கிடைக்கல. இப்ப களைப்பு எப்படி கயதுன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்றாரு, எனக்கு வாழ்க்கையே வாழும், இதுக்கு பிறகு வாழ்ந்து வேலை இல்லை. அவருக்கு வாழ்க்கையை அழுத்து போச்சு. இப்ப இவன் என்ன செய்யறாரு, நான் இந்த இடத்துல இந்த பாலைவனத்துல விழுந்து சாகுறேன் அப்படின்னு சொல்லி, இங்கே மௌத்தாகிறேன் என்று சொல்லி டயர்டால நடக்க இயலாது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. அப்படியே விழுந்து மௌத்தை எதிர்பார்த்து அப்படியே படுக்கிறார். மௌத்தை எதிர்பார்த்து உலக வாழ்க்கையிலிருந்து அப்படியே ஆசை இழந்து நிராசையாகி அவர் மௌத்தை எதிர்பார்த்து படுக்கிறார். சகோதரர்களே, அந்த நேரத்துல கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கிறார். எந்த வாகனம் காணாமல் போனதோ, எதற்காக கஷ்டப்பட்டாரோ, உயிர் போற அளவுக்கு எதற்காக சிரமப்பட்டாரோ அந்த வாகனம் முன்னால வந்து நிக்குது என்றா இந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். போன உயிர் வந்தது போல உடனே உடம்புல ஒரு செம்பு எழும்புகிறார், வாகனத்தினுடைய கடிவாளத்தை பிடிக்கிறார். சந்தோஷம் இது அளவு கடந்த சந்தோஷம். எப்படி சொல்றாருன்னா, யா அல்லாஹ், இந்த நேரத்துல, இந்த ஆபத்தான நேரத்துல நான் வாழ்க்கையே இழந்து மௌத்தை எதிர்பார்த்து படுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல என்னுடைய வாகனத்தை திருப்பி தந்தாய், என்னுடைய உயிரை திருப்பி தந்தாய். யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை. அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் என்று சொல்றார். இது ஏன் சொல்றாருன்னா, வேணுமென்றல்ல, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். உயிர் போகக்கூடிய இந்த கட்டத்துல வாகனம் கிடைச்சிச்சு. சகோதரர்களே, சந்தோஷம் அளவு கடந்த சந்தோஷத்தால அவர் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், நீதான் என்னுடைய எஜமான், நீதான் என்னுடைய ரப்பு, நான் உன்னுடைய அடிமை என்று சொல்ல வேண்டியவர் மறந்து பேசுறார். சந்தோஷத்தால என்ன பேசுறேன்னே தெரியல. அப்படித்தானே இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குறோம், யாருக்கும் சந்தோஷம் கூடினா ஹார்ட் அட்டாக் வரும், சந்தோஷம் கூடினா அழுக வரும். சிலர் அழுவாங்க சந்தோஷத்தினால. அதே மாதிரி இந்த மனிதனுக்கு பேசுறது என்னன்றே தெரியாது. யா அல்லாஹ், நீதான் என்னுடைய ரப்பு, நீ என்னுடைய எஜமான், நான் உன்னுடைய அடிமை என்று சொல்ல வேண்டியவர் சந்தோஷம் மிகுதியால திருப்பி சொல்லிட்டாரு. அல்லாஹ் இதை குற்றம் பிடிப்பாரா? இல்ல. அவர் இது தவறாக சொல்றாருன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமானா, இந்த அடியானுடைய சந்தோஷம், இந்த அடியானுடைய மகிழ்ச்சி, இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பாவி காலம் பூரா பாவம் செஞ்சவர் அல்லாஹ்வின் பக்கம் முகம் திருப்பி, யா அல்லாஹ், என்ன மன்னிப்பாயாக என்று இஸ்திக்பார் செய்கின்ற பொழுது இந்த பாலைவனத்தில் இந்த அடியான் சந்தோஷப்பட்டதை விடவும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கான ஒரு சந்தர்ப்பம் குர்ஆன் சொல்லுது, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, தௌபா செய்யுங்க, அல்லாஹ் தங்களோட பாவங்களை முறையிடுங்க, அதிகமாக இஸ்திக்பார்ல ஈடுபடுங்க. ஏன் இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே, நாங்க ரிஸ்க்குக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம்.
வாழ்வாதாரத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம். சுப்ஹானல்லாஹ். சொல்லுவாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறது சாப்பிடுறதுக்கு தானே, இவ்வளவு சம்பாதிக்கிறது இந்த ஒரு தான் வயிற்றுக்கு தானே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ரிஸ்குடைய வரக்கத்தை இஸ்திக்ஃபார்ல வச்சிருக்கிறார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்லி, இஸ்திக்ஃபாருடைய பழக்கம் நாங்க எல்லாம் அதை பழகிக்கொள்ளும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் எங்களுக்கு அதை கற்று தந்தாங்கடா. இஸ்திக்ஃபார் என்றது பாவத்துக்கு பின்னால வாஜிப். ஆனா அமலுக்கு பின்னால் தொழுது சலாம் கொடுத்ததோட என்ன சொல்லுகிறோம்? தொழுது சலாம் கொடுத்ததோடு நபி அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நாங்களும் சொல்றோம், எல்லா மஸ்ஜிதுகள்லயும் 2 பக்கங்கள்ல ஒரு சாட்டை போட்டு வச்சு சலாம் கொடுத்ததோடு சொல்லுங்க. இது அதுல என்ன சொல்லப்படுது? பாவ மன்னிப்பு. யா அல்லாஹ் என்ன மன்னிப்பாயாக தொழுதுட்டு கேட்கிறோம். தொழுகையே ஒரு அமல், அவ்வளவு முக்கியமான ஒரு அமல் தான் இஸ்திக்ஃபார். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், எந்த ஒரு அடியானுடைய நாவுல எந்த நேரமும் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருப்பாரோ அல்லாஹ் அவருக்கு 3 வகையான நன்மைகளை கொடுக்கிறார். அது என்ன நன்மை? சாதாரணமான விடயம் அல்ல. மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ضيقின் மக்ரஜா. முதலாவது உலக வாழ்க்கையில நெருக்கடி. சகோதரர்களே, நெருக்கடின்றது எவ்வளவு கஷ்டங்கள், டென்ஷன், கஷ்டம், சிரமம், கவலை. இந்த நெருக்கடி இல்லாம போறது காசு பணத்தை கொண்டு அல்ல. பணம் நிறைய இருக்குது, தூக்கி போடுவ. எத்தனையோ பேர் கழுத்தை நெரிச்சு கொண்டு சாகுறான், எத்தனையோ பேர் கடல்ல பாஞ்சு சாகுறான். காசாலதான் நிம்மதியா, பணத்தாலதான் நிம்மதியா? கண்ணியமான சகோதரர்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக சொல்றதுனால, இஸ்திக்ஃபார் செய்யறதுனால எங்களோட ஹயாத்துல, எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வீக் என்கிற அந்த நெருக்கடி அல்லாஹ் நீக்கிறான். இது எவ்வளவு பெரிய ஒரு பரக்கத்! இது காசு பணத்தால செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, அடுத்தது என்ன? அல்லாஹு தஆலா அவருடைய கவலைகளை போக்குறார். 2வது விஷயம் கவலை. அந்த கவலை, வீட்டுல எங்களுக்கு வருமானம் இல்லை என்ற கவலை, கடன் கவலை, நோயுடைய கவலை, இந்த கவலைகளை அல்லாஹ் உள்ளத்தில் இருந்து அகற்றக்கூடிய சக்தியை இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அடுத்தது என்ன? வரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அவர் நினைக்க மாட்டார். மாஷா அல்லாஹ். அவர் நினையாத புறத்துல அல்லாஹ் அவருக்கு இன்கம், வாழ்வாதாரத்தை உண்டாக்குறார். அவர் நினைச்சிக்காத புறத்தால ரிஸ்க் வரும். சகோதரர்களே, இதை செஞ்சு பாருங்க. இது பொய் அல்ல, இது ஹதீஸ்ல வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வரார். அவர் தொழுகையாளி. சஹாபி என்கிறவர்கள் சுப்ஹானல்லாஹ் சாதாரணமான மக்கள் அல்ல, ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இருந்தவங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு? சகோதரர்களே, தன்னுடைய நெருக்கடியை சொல்றாரு. தனக்கு வியாபாரம் இல்லைன்னு சொல்றாரு. அவருடைய வியாபாரி. இஸ்லாம் வியாபாரத்தை எவ்வளவு அழகாக எங்களுக்கு படிச்சு தந்திருக்கு சகோதரர்களே. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். வியாபாரம் ஒரு அமல். தொழுகை எப்படி ஒரு அமலோ, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது எப்படி ஒரு அமலோ, நாங்க எங்களோட ரிஸ்க தேடுறதும் ஒரு அமல். ஆனா அது எப்படி இருக்கணும்? உண்மையோட, நேர்மையோட, ஹராமான விடயங்கள் இருந்து பயந்து. அதனாலதான் அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், உண்மையான வியாபாரி, நேர்மையான வியாபாரி. வியாபாரத்துல உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்யறாரு. இந்த வியாபாரியுடைய அந்தஸ்து சாதாரணமானதல்ல. இவர் பஜார்ல வியாபாரம் செஞ்சார், உண்மையை பேசினார், நேர்மையாக நடந்தார், அளவை நிர்மையில் அல்லாஹ்வை பயந்தார், அல்லாஹ் சொல்ற பிரகாரம் தன்னுடைய வியாபாரத்தை அமைத்துக் கொண்டார். கியாமத்துடைய நாளையில நபிமார்களோடு இருப்பார், சித்தீன்களோட, சாலிஹீன்களோட, இவர் ஷஹீதுகளோட இருப்பாருன்னா எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வழிகாட்டலை எங்களுக்கு இந்த தீனுக்குள்ள தந்திருக்கிறாங்க. இத எங்களோட வாழ்க்கையில், அதனாலதான் ஒரு ஆலிம் சொல்றாரு, நீங்க லைலத்துல் கத்ர மஸ்ஜிதுடைய பள்ளிவாயலுடைய 4 சுவர்களுக்குள்ள மட்டுமல்ல லைலத்துல் கத்ர தேடும். ஏன்னா இங்க வந்து பள்ளிக்குள்ள மட்டும் தொழுது கொண்டிருக்கிறதுனால மட்டுமல்ல லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, ஆக முக்கியம் பள்ளிக்குள்ளதான் நாங்க தேடணும், பஜார்ல அல்ல, அல்லாஹ்வுடைய பள்ளிக்குள்ள. அதனாலதான் கடைசி 10 நாட்கள் வந்தா ரசூலுல்லாஹ் இத்திகாஃப் இருந்துருவாங்க. இன்னைக்கு இத்திகாஃபுடைய அமல் பள்ளிகள் எடுபட்டு போச்சு.
நாங்க எத்தனை பேர் கடைசி 10 இந்த இரவை எதிர்பார்த்து எத்திகாஃப் இருக்கிறோம்? எத்திகாஃப் நபி அவர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு சுண்ணத். கடைசி 10 மஸ்ஜிதுக்குள்ளே எத்திகாஃப் இருந்துருவாங்க. ஹதீஸ்ல வருகிறது, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட கியாமுல் லைல் இரவு தொழுகைக்காக எழுப்பி விடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப நாங்க லைலத்துல் கத்ர் இந்த அமல்களோட இருக்கிறதோட வெளியே எவ்வளவு மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஏழ்மையில் இருக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்க, ஒரு நேர உணவுக்கு வசதி இல்லாம இருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு நோம்பு பிடிக்க அது சகருடைய சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க. இந்த விஷயங்களையும் கவனம் செலுத்துங்க. இந்த நேரத்தில் நீங்க செய்யற சதக்கா அது லைலத்துல் கத்ருக்கு நேர்பட்டுட்டா நீங்க 83 வருஷம் சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அதனால நாங்க தொழுகையோட அமல்களோட மட்டுமல்ல, என்னென்ன ஹைராத்துகள் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் நாங்க இந்த கடைசி 10 செய்யற நேரத்துல முடிஞ்ச அளவு வசதி உள்ளவங்க ஜக்காத்தை கொடுக்கிறது, அது ஜக்காத்துக்கு குறைய அந்த அந்தஸ்தை அடையாதவங்க சதக்கா செய்யறது, நிறைய சதக்காக்கள் செய்யறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு இருக்கு சகோதரர்கள். அதனால ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட ஹயாத்தை நீடிச்சு இந்த ரமலானிலையும் எங்களை வச்சிருக்கிறான். ஆனா சென்ற ரமலான்ல எங்களோட இருந்த எத்தனையோ பேர் அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, அவங்க கபருக்கு போயிட்டாங்க. அடுத்த ரமலானிலே இருப்போமா யாருக்கு சொல்லும் சகோதரர்களே. அதனாலதான் சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை இருக்கிற நேரத்துல கிடைச்சிருக்கிற டைம்ல நாங்க பயன்படுத்துறதுதான் புத்திசாலித்தனம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பொடுபோக்கு செய்யக்கூடாது. இன்னும் இருக்கிறது ஒரு 7-8 நாள் தான், ஒரு 7 நாள் தான். அதனால இந்த இரவுகள் கண்ணியமான இரவுகள், மகத்தான நாட்கள். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நாங்க அமல்களை செஞ்சு பொறுமையோட இருந்து இந்த அல்லாஹ் இந்த எத்துப்பம் இனந்தால் நரக விடுதலையை பெற்றுக் கொள்றது, அதே போல லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்றது, இதற்காக பெரிய முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை எஞ்சியுள்ள நாட்களை அவனுக்கு பொருத்தமான முறையில கழித்து செலவழிக்க அல்லாஹ் நாம் உதவி செய்வானால். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا على كل حال حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. يا الله நீ கண்ணியமாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். யா அல்லாஹ் 24ஆம் இரவிலே யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்து விட்டு உன்னை தொழுது விட்டு கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த சிறப்பான ரமலானுடைய காலத்தில் நிறைய துஆ செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த துஆக்களை கபூல் செய்வாயா. யா அல்லாஹ் அவற்றை ஏற்றுக்கொள்வாயா. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் எந்த ஒரு தவறையும் குற்றத்தையும் மன்னிக்காமல் விட்டு விடாதே. யா அல்லாஹ் யாருக்கு மறைத்தாலும் யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை உனக்கு மறைக்க முடியாது. யா அல்லாஹ் நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய், கேட்டுக் கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ் இதோ உன்னிடத்துல பிழை பொறுக்க தேடுகிறோம், தௌபா செய்கிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம். யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயா. உனது நல்லடியார்களில் எங்களை சேர்த்து விடுவாயா. மேலான சொர்க்கலோகத்தை எங்களுக்கு தருவாயா. அந்த பயங்கரமான கொடிய நரகத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் பெற்றோர்களையும் பாதுகாப்பாயா. எங்களுடைய பெற்றோர்கள் உன்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயா. அவர்களை மன்னிப்பாயா. அவர்களை உன் பக்கம் நெருக்கிக் கொள்வாயா. உன்னுடைய பொருத்தத்தை அவர்கள் மீது கொடுப்பாயா. யா அல்லாஹ் ரஹ்மானே அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக எங்களை ஆக்குவாயா. அவர்களுக்கு கிதமத் செய்து சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்குவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகள் மூலம் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயா, சந்தோஷத்தை தருவாயா. யா அல்லாஹ் எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களை
நினைச்சு துஆ செய்யக்கூடிய நன்றி உள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்குவாயா. ஆபத்தான கடுமையான நோய்கள் இருந்து எங்களை பாதுகாப்பாயா. நோய்களை கொண்டு சோதித்து விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை சோதித்துத்தான் நீ அறிய வேண்டும் என்று இல்லையா? யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், சோதனைகளை தந்து விடாதே, ஏழ்மை வறுமையை தந்து விடாதே, பயங்கரமான நோய்களை தந்து விடாதே. யா அல்லாஹ், பஞ்சத்தை எங்கள் மீது போட்டு விடாதே. ஒரு பயங்கரமான காலத்தில் வாழுகிறோம் யா அல்லாஹ், அனாச்சாரம் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட வாலிபர்களையும் பெண்களையும் அனாச்சாரங்கள் இருந்து பாதுகாப்பாயா. எல்லாரையும் யா அல்லாஹ் ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாப்பாயா. ஈமானோடு சலாமத்தாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா. யா அல்லாஹ், எங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள்ளுவாயா. மகத்தான லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா. அது மிகப்பெரிய ஒரு சிறப்பான இரவு யா அல்லாஹ். அதை நீ மறைத்து வைத்திருக்கிறாய் ரப்பே. அதை எதிர்பார்த்துத்தான் விழித்திருக்கிறோம் யா அல்லாஹ். அதை எதிர்பார்த்துத்தான் பள்ளி வாயிலுக்குள்ள இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த மகத்தான இரவின் பாக்கியங்களை எங்களுக்கு தருவாயா. எங்களை பொருந்திக் கொள்ளுவாயா. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين. الحمد لله رب العالمين.